14ஆம் நிலை. இயேசுவின் திருவுடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. இயேசு மெசியாவே, உம்மை நாங்கள் வணங்கி ஆராதித்து போல்கின்றோம். ஏனென்றால் உமது திருசிலுவையால் நீர் உலகத்தை மீட்டி. மாலையானதும் பிலாத்துவின் அனுமதியுடன் அருமத்தியா ஊரானான சூசை இயேசுவின் உடலை கைப்பற்றினார். யூதரின் அடக்க முறைமைப்படி புது துடையில் பரிமள பொருட்களால் இயேசுவின் உடலை பொதிந்தனர். இயேசுவை சிலுவையில் அறைந்த இடத்தில் ஒரு தோட்டமும் அங்கே ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. ஓய்வு நாள் ஆரம்பித்து விட்டதாலும் கல்லறை பக்கத்தில் இருந்ததாலும் இயேசுவை அங்கேயே அடக்கினர். நீர் என் ஆன்மாவை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர், உம் புனிதர் அழிவு காண விட மாட்டீர். அளவில்லா பாடுகளேற்று மகிமையடைந்த ஆண்டவரே, உம்மோடு இருப்பவர்கள் உம்மோடு வாழ்வார்கள் என்று நாங்கள் அறிகிறோம். ஞான ஸ்நான வழி நாங்களும் உம்மோடு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம். இரவும் பகலும் திருப்பாடுகளை நினைத்து கொண்டு பாவத்திற்கு இறந்தவர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர்களுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் புக விடாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் ராஜ்யம் எல்லாமே மகிமையும் என்றென்றும் உடையனவே. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும், எங்களை ஆசீர்வதித்தருளும். உனது இறை எண்ணெயே, உமது திருமகனின் திருக்காயங்களை எனது இதயத்தில் ஆழமாய் பதிய செய்தருளும். நீதிமானாகிய தந்தையே, எங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்று உம் திருமகனை பார்த்து எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களோடு புறவாக்கியருளும். உமது திருமகன் கொல்கதாவில் சிந்திய இரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறது. அந்த திரு இரத்தத்தை நினைத்து எங்கள் ஜெபத்தை கேட்டுள்ளும். எங்களுடைய பாவம் பெரிது என நாங்கள் அறிகிறோம், ஆனால் உமது இரத்தம் அதைவிட மிக பெரியது. எங்களுடைய பாவங்களை பார்க்கும்போது அதற்கான பரிகார பலியையும் பார்ப்பீராக. எங்கள் பாவம் காரணமாக உமது திருமகன் நாணிகளால் அறையப்பட்டு ஈட்டியால் குத்தப்பட்டார். உம்மை ஒப்புரவாக்க அவரது பாடுகள் போதுமானது. தனது ஒரே மகனை எங்களுக்கு அளித்த தந்தைக்கு புகழும். சிலுவை மரணத்தால் எங்களை மீட்ட மகனுக்கு ஆராதனையும், மீட்பு பணியை நிறைவேற்றிய தூய ஆவிக்கு போற்றுதலும் இருப்பதாக. ஆமென்.